ஹாய் ஹலோ க்யூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கேம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக விளாடுறோம். இது வந்து ட்ரீம் கிரிக்கெட் 2025. இந்த கேம் உங்களுக்கு வேணா நான் கீழே லிங்க் கொடுக்க, இல்லைனா ட்ரீம் கிரிக்கெட் தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஏற்றி என் கூட நீங்கள் டீம் மேட்ச் வரலாம். இது டீமும் போடலாம், சும்மா வேறு ஏதாவது டீம் கூடயும் போகலாம். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது டீம் கூட போய் விளையாட போகிறோம். எதிரில் என்னமோ ஒரு பேர் வச்சு ஏதோ ஒரு டீம் வந்திருக்கு. வாங்க டாஸ்க் எடுப்போம். என்றைக்குமே தலை தான். ஹெட்ஸ் கொடுத்துட்டோம். என்ன வள போகுது? போடுங்க. ஹெட்ஸு விழுந்துட்டுங்க. நம்ம நினச்சதே கிடச்சிச்சு. பவுலிங் பண்ணுவோம். நம்மளுக்கு பவுலிங் தான் செட் ஆகும். அதுக்கப்புறம் சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிஎஸ்கே மாதிரி தான் விளாட போகிறோம். உங்களுக்கு எந்த டீம், எந்த ஐபிஎல் டீம் வாய் வளருது, உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து ஐபிஎல் கொஞ்ச நாள் போஸ்ட்மார்ட் பண்ணியிருக்காங்க. அது 17ஆந்தேதி ஸ்டார்ட் ஆயிருன்றாங்க. சரி பார்ப்போம். சரி முதல்ல பந்து போடுவோம். நம்ம முதல்ல யார் இறக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, யார் இறக்கியிருக்கோம் அது பார்க்க முடியலையே. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்துருக்கணும். சரி போடுவோம் வாங்க. இங்கே வச்சு அவுட் ஸ்பின் கொடுத்துருக்கு. கரெக்டாக அவ்வளோதான். முடியாமல் திணறிட்டாங்க. இப்போ அடுத்த பால் வந்து போடுவோம். கொஞ்சம் இழுத்து விட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்ச் போட்டுலாம் காட்டுறதில்ல. எல்லாமே கரெக்டாக இருக்கும். போட்டோம். ஐயோ எப்படி இந்த போச்சு. 4 அடிச்சிட்டாங்க. 4 அடி இல்லை. நான் ஜெயிப்பேனா யார் ஜெயிப்பான்னு தெரியாது. இப்போவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பானுங்க. எதிரில் டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி இருக்காங்க. நம்ம கேகேஆர். வாங்க பந்தை போடுவோம். வச்சு கரெக்டாக கொடுத்து அவ்வளோதான். டாட் பால். நல்ல வேலை. மரம் நட்டி இதாகும். இதில் மரம் நட்டுறேன். இது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த கேம்ஸ் செம்மையாக இருக்கும். ஆனால் அடிக்ட் ஆகிடாதீங்க. அடிக்ட் ஆகாமல் ஆடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அது அடிக்ட் ஆகிற மாதிரி. அவ்வளோதான். அடுத்த டாட்டு. இந்த ஓவர் ஃபுல்லாக டாட்டாக கொண்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் நம்ம ஒரு 6 ஓவர்னு அடித்து மேட்சை முடிக்க முடியும். அங்கே போடலாம். கரெக்டாக அமுக்க முடியல. இந்த க்ரீனில் வந்தோடனே சார் ஓடிட போகிறானுங்க. பந்தெடுங்க. போச்சு. ஓட்டானுங்க. இல்லை 3 ரன் ஓடுறானுங்களே. டக்குன்னு எடுங்களே. நம்ம அடுத்த ஓவரில் ஃபீல்டிங்கை மாற்றியே ஆகணும். பவர் பிளே போயிட்டுருக்கு. சரி வாங்க இப்போ போடுவோம். கரெக்டாக இப்படி வச்சு இப்படி போட்டுருவோம். அவுட் ஸ்பின் தான் நம்மளுக்கு என்றைக்குமே வரும். போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான். டாட் பால் விழுன்னு பார்த்தா லைட்டாக அடித்து ஓடுறானுங்களே. டக்குன்னு போடு. அவ்வளோதான். 1 ரன் கிடைக்கும். அடுத்த வா சேஞ்ச் பவுலர். யாரை கொடுக்கலாம்? வருண் கொடுத்தாச்சு. என்ன யார் எடுக்கலாம்? ஃபாஸ்ட் பவுலர் மாற்றிடுவோம். இருங்க. ஃபீல்டிங்கு, அட்டாக்கு, டிஃபெண்டு, பவர் பிளே 1 2 3. டிஃபெண்ட் வச்சுருவோம். ஃபுல்லாக ஏற்றிட்டு இப்போ சுழல் பந்து போட போகிறோம். சுழல் நல்லா சுற்றி விட்டு இப்போ காலில் யாக்கரை போட்டு ஐயோ ரிலீஸ் தப்பாக பண்ணிட்டேன். இல்லைன்னா கரெக்டாக யாக்கரை வரும். டாட் பாலு. மெசேஜ் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தாலும் நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணும்போது தான் மெசேஜ் வரும். நீங்கள் ஃபுல் டாஸாக போடுவோம். ஃபுல் டாஸ் போடுவோம். வச்சு அவளை ரிலீஸ் தப்பாக பண்ணிட்டோமே. டக்குன்னு என்ன இவ்வளோ ஸ்லோவாக கொடுக்கானுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தா இந்த இடத்துக்கு அடிச்சிருக்கலாம். வேஸ்ட்டான டீமை தான் நம்ம எடுத்து வச்சுருப்போம் போலையே. இதில் அப்படியே ரியாலிஸ்டிக்காக இருப்பாங்க பிளேயர்லாம். நீங்கள் இந்த கேமை ஏற்றி பாருங்கள். ஆனால் அடிக்ட் ஆகிடாதீங்க. என் கூட அது மேட்ச் வரணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகணும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். யாக்கர் தான் எனக்கு போடணும். சுழல்னாலே நம்ம யாக்கர் தான். டக்குன்னு எடுங்களே. ஃபீல்டிங்கே எங்கே 4 பேராங்க. அவ்வளோதான். நின்றுட்டு 3 ரன் ஓடிட்டானுங்க. டக்குன்னு வீசு. 3 ரன்னு. சரி இந்த ஒரு ஓவரை முடிச்சு அடுத்து நம்ம பேட்டிங்கை மட்டும் பாருங்கள். ஜம்முன்னு பேட்டிங் பண்ணலாம். நம்மளுக்கு டார்கெட் கொஞ்சம் 20க்குள்ளே வந்துட்டுனா ஓரளவாக அடிக்கலாம். பார்ப்போம் 20க்குள்ளே வருதான்னு. இப்போ கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக பால் டாட் வருது. கரெக்டாக ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இப்படி கரெக்டாக வருது. திருப்பி நல்லா பந்து சுற்றி விட்ருவோம். இது குறையுதே. ஆமாம். ஒரு ஸ்லோ பந்து போட்டு பார்ப்போம். ஒரு பந்து போட்டு பார்ப்போம். ஃபுல் டாஸ் போடுவோம். கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்.
தப்பாக தான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன 4 அடிப்பானுங்களா? இல்லை 3 ரன் ஓடுவானுங்க. 3 ரன் ஓடிடுவானுங்கன்னு நினைக்கேன். இல்லை 2 ரன் தான். சரி பரவாயில்ல. இப்போ நாங்கள் பேட்டிங் பண்ணால் தான் இவனுங்களை ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 14 அடிச்சிட்டானுங்களே, விடக்கூடாது. இன்னும் 6 மட்டும் அடிச்சிடக்கூடாது. 6 மட்டும் அடிக்காமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம தப்பாக ரிலீஸ் பண்ணுறோம். கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறோன்னா அவங்களால திணறுவானுங்க. தப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தப்பாக ரிலீஸ் பண்ணல 6 அடிக்கக்கூடாதுன்னா 4 அடிச்சிட்டானே அவ்வளோதான். ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 18 எடுத்தால் வின்னுன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் 19. நம்மளுக்கு 19. 12 பாலில் 19 அடிக்கணும். சரி, ஒரு பந்துக்கு 6 அடித்தாலே ஈஸியாக கொண்டு போயிடலாம். சரி வாங்க, பேட்டிங் ஸ்கில்ஸை பாருங்கள். எடுத்தோடனே எதுவும் தப்பாக அடிச்சிட்டேனே. சரி, விக்கெட்டா? முதல்லையே விக்கெட்டு விழுந்துடுச்சே. சரி, அடுத்து எந்த பேட்ஸ்மேன் ஆக்கலாம்? டக்குன்னு கொடுத்துட்டு. சரி வாங்க, ரொம்ப கரெக்டாக அடிப்போம். நம்மளுக்கு டைமிங் இருக்க மாட்டேங்குது. ஷார்ட்டு பவராகவே அடிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஒரு 6 அடிச்சு ஆகணும். ஒரு 6 எனக்கு வேணும். 6 அடித்தா தான் ஈஸியாக மேட்சை கொண்டு போக முடியும். வராப்பில் மேலேயே நிற்க. விக்கெட்டு மட்டும் விழுந்துடாத. விக்கெட்டு விழலப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். 2 ரன்னு. சூப்பர். அவ்வளோதான் 2 ரன்னு. அடுத்த இப்போ நம்ம ஒரு 6 அடித்தே ஆகணும். வாங்க, 6 அடிக்காமல் இல்லை 4 அடிக்காமான்னு தெரிலையே. தூக்கி ஒரு ஷார்ட் பவர் இல்லையே. சரி, 1 ரன் விட்டானுங்க, பரவாயில்ல. 1 ரன்னு. இப்போமா 6 அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 6 மட்டும் விழுந்துட்டுனா ஈஸியாக கொண்டு போயிடலாம் மேட்சை. 6 அடிச்சிரு. இந்த வச்சுக்க. அவ்வளோதான். 6 அடிச்சாச்சு. அதான் இப்போ மேட்ச்சை நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். விக்கெட்டு மட்டும் விழாமல் இருந்தால் நம்ம மேட்ச் ஈஸியாக கொண்டு போயிடலாம். 18. நம்ம 19 அடிக்கணும். ஒரு சிரிக்கிற மேட்ச் போட்டுக்கிட்டுருக்கோம். சரி, அவ்வளோதான். போதும். ஒரு 2 ரன் ஓடிடும். 3 ஓடலாமா? 3 ஓட முடியாதுன்னு நினைக்கேன். ஆனால் 3 ஓடியே அவனை ஒரு வாட்டியாவது 3 ஓடணும். அவனுக்கு ஒரு வாட்டி 3 ஓடிருக்கானுங்க. ஆனால் அவனுக்கு 6 அடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 2 அடிச்சிருக்கானுங்க. நம்ம ஒரு 6 4 அடிச்சுட்டு 10 ரன் எடுத்து இப்போ நம்ம ஒரு ஓடினாலே போதும். மிச்சம் 3 ரன் ஓடணும். ஓடிடுவோமான்னு தெரியலையே. 3 ரன்னு, 1 ரன்னு, 3 ரன் அப்படி ஓடணும். கரெக்டாக அவ்வளோதான். 4 அவ்வளோதான். மேட்ச் ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு டைமிங்கும் டைரக்ஷனும் கரெக்டாக இருந்தால் 4 இல்லை 6 போகும். ரன்னு ஓட தேவையே இல்லை. நான் எப்படின்னு சொல்லி தரேன் பேட்டிங். அதில் அந்த ரவுண்டில் பிச் ஆனோடனே நம்ம பேட்டை தூக்கி எந்த சைடு அடிக்கணுமோ அந்த சைடு அடிக்கணும். அவ்வளோதாங்க. 4 போகுமா? SI 4 போகல. 3ஆவது ஓடுங்களா? அவ்வளோதான். 3 ஓடியாச்சு. 4 கிடைக்கலன்னு என்ன 3 கிடைக்கிது. மேட்ச் ஈஸியாக முடிக்கலாம். 18 எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ரன் தான். நம்ம 19. ஒரே ஒரு ரன், ஒரு விக்கெட். உன்னை பத்தி 10 நிமிஷம் தான் யோசிச்சாரு. பாய், டேக் கேர். வேற ஒரு கேமில் சந்திக்கிறேன்.